டியர் கேர்ள்ஸ், பிசிஓஎஸ்னா எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த நேம் சேஞ்ச் ஆயிருக்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த பிசிஓஎஸ் அப்படிங்கிறது நிறைய ஆராய்ச்சிகளோட முடிவில் இப்போ பிஎம்ஓஎஸ் அப்படிங்கிற நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்போ சேஞ்ச் பண்ணாங்கன்னா 2026 மே மந்த்லேருந்து இந்த நேம் சேஞ்ச் ஆயிருக்கு. பிஎம்ஓஎஸ் அப்படின்னா என்னென்னா பாலி எண்டோக்ரைன் மெட்டபாலிக் ஒவேரியன் சிண்ட்ரோம். ப்ரீவியஸாக நம்ம பிசிஓஎஸ் இருக்கும்போது மெயினாக அவங்களோட மென்ஸ்ட்ரல் ஃபங்க்ஷன், ஃபர்டிலிட்டி அதை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் இப்போ வந்து என்னன்னா அவங்களோட என்டையர் பாடியில் இருக்கிற ஹார்மோன் ப்ரொஃபைல் ஆஸ் வெல் அஸ் அந்த மெட்டபாலிக் ஃபங்க்ஷன் எல்லாமே சேஞ்சஸ் கொடுக்கறதுனால இவங்களாம் மோர் ப்ரோன் டு டெவலப் டயபிட்டிஸ். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம சுகர் லெவல்ஸ் கரெக்டாக இருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கணும். HbA1c லெவல் நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இவங்க மோர் ப்ரோன் டு டெவலப் ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறதுனால பிளட் ப்ரெஷரும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஹார்ட் டிசீஸ் வரதுக்கான சான்சஸும் அதிகம். அதனால நம்ம லிபிட் ப்ரொஃபைல் அதெல்லாமும் செக் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஃபோக்கஸ் ஓரியில் மட்டும் இல்லாமல் மெயினாக நம்ம ஹார்ட் ஹெல்த்து, டயபெட்டிஸ் ப்ரிவென்ஷன் இதுலேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். பிஎம்ஓஎஸ் பற்றி யாரெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.